ஒரு கிராமத்திற்கு வயதான துறவி ஒருவர் வந்தார். இளைஞர்கள் சிலர் அவரிடம் ஆசி பெற வந்தனர். அதில் ஒருவன், சாமி, தங்களின் குருநாதர் யார் எனக் கேட்டான். எனக்கு பல குருநாதர்கள் உண்டு. அவர்களை பற்றிச் சொல்ல நேரம் போதாது. முத்துக்கள் போல நல்வழி காட்டிய மூவரை பற்றி மட்டும் சொல்கிறேன். என் முதல் குருநாதர் ஒரு திருடன். ஒரு நாள் பாலைவனம் வழியாக போய்க் கொண்டிருந்த நான் வழி தவறி ஒரு கிராமத்திற்குள் நுழைந்து விட்டேன். நள்ளிரவில் ஊரே உறங்கிவிட்டது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அந்த சமயம் ஆள் இல்லாத ஒரு வீட்டின் வாசலில் ஒருவன் நின்றிருந்தான். அவனிடம், வழிதவறி இங்கு வந்து விட்டேன். இன்றிரவு மட்டும் உன்னுடன் தங்கலாமா என்று கேட்டேன். அதற்கு என்னை மேலும் கீழும் பார்த்த அவன், ஒரு திருடனுடன் தங்க உங்களால் முடியும் என்று நீங்கள் கருதினால் என்னுடன் தங்கலாம் என்றான். அன்று ஒரு நாள் மட்டுமல்ல, அவனுடன் ஒரு மாதம் தங்கியிருந்தேன். தினமும் இரவில், நான் திருடச் செல்கிறேன். நீங்கள் நிம்மதியாக தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு புறப்படுவான். மறுநாள் காலையில், ஏதாவது பொருள் உனக்கு கிடைத்ததா என்று அவனிடம் கேட்பேன். அதற்கு அவன், போதுமான அளவு பொருள் கிடைக்கவில்லை. இருந்தாலும் என் முயற்சியை கைவிட மாட்டேன் என்பான். திருடுவது தவறில்லையா என்று அவனிடம் கேட்டேன். எனக்கு வேறு தொழில் தெரியாது. செய்யும் தொழிலே தெய்வம் என்பார்கள் என்றான் அவன். அவன் ஒருபோதும் நம்பிக்கை இழந்ததில்லை. தொடர்ந்து திருட முயற்சி செய்து கொண்டே இருந்தான். அந்த சமயத்தில் நான் தியானம் பழக முயற்சி செய்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னால் மன ஒருமைப்பாட்டோடு தியானம் செய்ய முடியவில்லை. அப்பொழுது திருடனுடைய விடாமுயற்சிதான் எனக்கு தூண்டுகோலாக அமைந்து தியானம் கூட வழி செய்தது. உங்களுக்கு வியப்பாக இருக்கும். என்னுடைய இரண்டாவது குருநாதர் ஒரு நாய். அதனுடன் கிடைத்த அனுபவத்தையும் சொல்கிறேன் கேளுங்கள். ஒரு நாள் மதியம் மிக தாகமாக இருந்தது. நீரோடையை தேடி தண்ணீர் அருந்த சென்றேன். ஒரு நாயும் என்னை பின்தொடர்ந்தது. அதற்கும் தாங்க முடியாத தாகம் போல. ஓடை நீரை பார்த்த நாய் அதில் தெரியும் தன் உருவத்தைக் கண்டு மிரண்டு போய் குறைத்தது. திரும்பி பின்னோக்கி ஓடியது. ஆனாலும் தாகம் எடுக்கவே மறுபடியும் திரும்பி வந்தது. ஓரிரு முறை தன் உருவத்தைக் கண்டு குறைத்துவிட்டு தாகம் அடங்காமல் கடைசியாக தண்ணீருக்குள் குதித்தது. தாகம் தீர தண்ணீர் குடித்தது. இதை பார்த்ததும் ஒரு உண்மை எனக்கு புரிந்தது. ஒரு செயலில் ஈடுபடும் முன் பயம் குறுக்கிட்டாலும் அதில் துணிவுடன் இறங்கினால் வெற்றி நிச்சயம் என்பதுதான். மூன்றாவது குருநாதர் யார் என்றால் ஒரு சுட்டிக் குழந்தை. கையில் எரியும் தீபம் ஒன்றுடன் அந்த குழந்தையை கண்டேன். நான் வேடிக்கையாக கேட்டேன், பாப்பா, இந்த தீபத்தை நீயா ஏற்றினாய்? ஆமாம் என வேகமாக தலையசைத்தது. சரி, இந்த தீபத்திற்கு வெளிச்சம் எங்கிருந்து வந்தது என உன்னால் காட்ட முடியுமா என்று சிரித்தபடியே கேட்டேன். அதற்கு என்னை பார்த்து முறைத்த அந்த குழந்தை தீபத்தை அணைத்து விட்டு, இப்போது வெளிச்சம் எங்கே போனது என உங்களால் காட்ட முடியுமா என்று கேட்டது. அந்த ஒரு நொடியில் என் ஆணவம் முற்றிலுமாய் அழிந்தது. நான் படித்ததெல்லாம் அதன் கேள்வி முன்னே சுக்கு நூறாகி போனது. என் முட்டாள்தனத்தை உணர்ந்தேன். நாம் சந்திக்கும் ஒவ்வொருவரும் நமக்கு போதிக்கும் குருநாதர்கள்தான். உலகில் யாரும் தாழ்ந்தவர்கள் அல்ல. மற்றவர்களிடம் உள்ள நல்லதை கற்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருந்தால் போதும் என்றார் துறவி. இளைஞர்கள் மெய்சிலிர்த்துப் போய் துறவியை வணங்கிவிட்டு சென்றனர்.